ஹalleluya. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் உங்கள் மேல் ஆதரவாயிருப்பார். ஏசாயா 31:5. அமேன். இந்த இடத்துல எவ்வளோ அற்புதமான கம்பேரிசன். ஒரு மேலே பறக்கின்ற ஒரு பறவை எப்படி கீழே இருக்கின்ற குஞ்சுகளை பார்த்து கொண்டே இருக்குமாம். எந்த ஒரு விலங்கினங்களோ அல்லது மற்ற எந்த ஒரு பாதிப்போ தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஏற்படாதபடி காத்து கொள்ளும். சாதாரண ஒரு பறவையே தன்னுடைய குஞ்சுகள் மேலே இவ்வளவு ஆதரவாக இருக்கும் பொழுது, உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் படைத்திருக்கிற தேவன் எப்படி உலகத்தின் விக்கினங்களுக்கு விட்டு விட்டு அவர் வேடிக்கை பார்ப்பாரா? யோசித்து பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குஞ்சு எப்படிப்பட்ட குஞ்சியாக இருந்தாலும் அந்த பறவை அந்த குஞ்சுகளை பராமரிக்கும், ஆதரவாக இருக்கும். அப்படி இருக்கின்ற உலக பிரகாரமான சாதாரண ஒரு பட்சிக்கே அவ்வளோ ஒரு கேர் இருக்கும்போது, உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கின்ற தேவன் நம்மை குறித்து எவ்வளவு அதிகமாய் ஆதரவாயிருப்பார். அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இது நடக்காது என்று சொல்லி கொண்டிருக்கின்ற சத்ருவின் மத்தியில் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து உங்களுக்கு ஆதரவாக இருந்து எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் உங்களை விலக்கி மீட்டு பாதுகாக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. Amen. Hallelujah. God bless you all. Have a blessed day.